நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 15 இரகசிய சித்திரவதைகள். இவை பிரான்சிஸ்கா சாந்தா கிளாரா சபையை சார்ந்த பயபக்தியான கடவுளின் அன்பு பிள்ளையான சகோதரி மரிய மகதலேன் அவர்களுக்கு வெளியிடப்பட்டது. இவர் ரோமில் வாழ்ந்து மரித்து அங்கேயே புனித பட்டம் பெற்றவர். இயேசு தாம் மரிப்பதற்கு முன்தின இரவு பட்ட இரகசிய சித்திரவதைகளை பற்றி ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த சகோதரியின் மிகுந்த ஆர்வமுடைய விருப்பத்தை நம் ஆண்டவர் இயேசு நிறைவேற்றினார். அப்பொழுது இயேசு கூறின தாம் பட்ட சித்திரவதைகள் பின்வருமாறு. நான் இந்த பூமியில் மிகவும் இழிவானவன் என்று என்னை யூதர்கள் கருதினார்கள். அதனால் தான் அவர்கள் என் 2 கால்களையும் ஒரு கயிற்றினால் கட்டி மெத்தை படிக்கட்டுகள் வழியாக என்னை தரதரவென்று இழுத்து கொண்டு மிகவும் அசுத்தமான குமட்டல் வரக்கூடிய ஒரு அறைக்குள் சென்றார்கள். அவர்கள் என் ஆடைகளை களைந்து என் உடல் முழுவதும் இரும்பு சாட்டையால் அடித்தார்கள். அவர்கள் என் உடலை ஒரு கயிற்றினால் கட்டி தரையின் 2 முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு இழுத்தார்கள். அவர்கள் ஒரு மரத்துண்டின் மீது ஒரு சுருக்கு முடிச்சில் நான் முடிச்சு அவிழ்ந்து கீழே விழும்படி என்னை கட்டி தொங்கவிட்டார்கள். இந்த சித்திரவதையை தாங்க முடியாமல் நான் இரத்த கண்ணீர் வடித்தேன். அவர்கள் என்னை ஒரு மரக்கம்பத்தில் கட்டி என் உடலை துளைத்தார்கள். அவர்கள் என்னை கற்களால் அடித்தும் எரியும் தீப்பந்தங்களால் என்னை சுட்டெரித்தார்கள். அவர்கள் என்னை குத்தூசிகளால் துளைத்தார்கள். என் தோல், சதை மற்றும் இரத்த குழாய்களை கூரிய ஈட்டிகளால் குத்தி கிழித்தார்கள். அவர்கள் ஒரு கம்பத்தில் என்னை கட்டி வெறும் கால்களோடு நெருப்பு போட்டு ஜுவாலிக்கின்ற ஒரு உலோக தகட்டின் மேல் நிற்க செய்தார்கள். அவர்கள் ஒரு இரும்பு மகுடத்தை என் தலைக்கு சூட்டி மிகவும் அசுத்தமான ஒரு துணியால் என் கண்களை கட்டினார்கள். அவர்கள் கூர்மையான ஆணிகள் நிறைந்த ஒரு நாற்காலியின் மீது என்னை உட்கார செய்து என் உடல் முழுவதும் ஆறாத காயங்களை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் என் காயங்களில் ஈயத்தையும் பிசினையும் ஊற்றினார்கள். அதன் பிறகு ஆணிகள் நிறைந்த நாற்காலியில் என்னை அழுத்தினார்கள். அப்போது அந்த ஆணிகள் என் சதையை துளைத்து கொண்டு இன்னமும் ஆழமாக உள்ளே சென்றன. அவர்கள் எனக்கு மிகுந்த அவமானமும் வேதனையும் உண்டாகும்படி என்னுடைய பிடுங்கி எறியப்பட்ட தாடி மயிர்கால்களின் துவாரங்களில் ஊசிகளால் குத்தினார்கள். பின்பு என் 2 கைகளையும் என் முதுகின் பின்புறம் கட்டி சிறையின் வெளியே என்னை அடித்தும் உதைத்தும் இழுத்து சென்றார்கள். அவர்கள் என்னை ஒரு சிலுவையின் மீது தூக்கி எறிந்து நான் மூச்சுவிட திணறும்படி என்னை இறுக்கி சிலுவையுடன் சேர்த்து கட்டினார்கள். நான் சிலுவையில் பூமியின் மீது படுத்திருக்கும் போது அவர்கள் என் மீது ஏறி மிதித்து சென்று என் மார்பை காயப்படுத்தினார்கள். பிறகு என் முள்முடியில் இருந்து ஒரு முள்ளை எடுத்து என் நாக்கின் உள்ளே குத்தினார்கள். அவர்கள் மிகவும் அசுத்தமான கழிவு பொருட்களை என் வாயில் ஊற்றி என்னை மிக மிக அருவருப்பான மொழிகளால் என்னை தூசித்தார்கள். பின்பு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித மரிய மகதலேனுக்கு கூறியது: என் மகளே, ஒவ்வொருவரும் இந்த 15 இரகசிய சித்திரவதைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் விருப்பம். அவை ஒவ்வொன்றும் போற்றப்பட வேண்டும்.
யார் ஒருவர் இந்த பாடுகள் ஒன்றேனும் மிகுந்த அன்போடு எனக்கு காணிக்கையாக்கி பின்வரும் செபத்தினை பக்தி விசுவாசத்தோடு நாள்தோறும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு தீர்ப்பு நாளன்று முடிவில்லாத மகிமையை சன்மானமாக அளிப்பேன். செபம். என் ஆண்டவரே, என் தேவனே, நீங்கள் விலை மதிக்க முடியாத திரு ரத்தத்தை சிந்தின இந்த 15 ரகசிய சித்திரைவதைகளில் உங்களை போற்றி மகிமைப்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய உறுதியான விருப்பமாகும். கடற்கரையில் இருக்கும் மணலின் எண்ணிக்கையளவிலும், வயல்வெளிகளில் இருக்கும் கோதுமை தானியங்களின் எண்ணிக்கையளவிலும், புல்வெளிகளில் இருக்கும் புற்களின் எண்ணிக்கையளவிலும், தோட்டங்களில் இருக்கும் பழங்களின் எண்ணிக்கையளவிலும், மரங்களில் இருக்கும் மலர்கள் இலைகளின் எண்ணிக்கையளவிலும், வானத்திலுள்ள நட்சத்திரங்களின் எண்ணிக்கையளவிலும், மோட்சத்திலுள்ள சம்மனசுகளின் எண்ணிக்கையளவிலும், பூமியிலுள்ள எல்லா ஜீவராசிகளின் எண்ணிக்கையளவிலும் 1000 தடவை நீங்கள் போற்றி வணங்கி ஆராதித்து மகிமைப்படுத்தப்படுவதாக. ஓ என் இனிய இயேசுவே, உங்களின் மிக புனிதமான திரு இருதயம் உங்கள் ஈடு இணையற்ற தியாகமிக்க புனித பலிபீடத்தில் அருட்சாதனங்கள், புனித கன்னிமரியாள், மகிமை மிக்க சம்மனசுகளின் 9 பாடல் குழு மற்றும் அனைத்து புனிதர்களின் சேனைகள் என்னுடன் மற்ற எல்லாருடனும் சேர்ந்து முடிவில்லாத காலம் வரை உம்மை போற்றுவோம். அதேபோல் அன்பான இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்தவும் உமக்கு சேவை செய்யவும் என்னுடைய உடல் ஆன்மா அனைத்தையும் உமக்கே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும். என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா இயேசுவே. அதேபோல் அன்பான அப்பா இயேசுவே, உங்களுக்கு நன்றி செலுத்தவும் உங்களுக்கு சேவை செய்யவும் என்னுடைய உடல் ஆன்மா அனைத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமாகும். என்னுடைய பாவங்களுக்காகவும் என்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா இயேசுவே. இயேசு கிறிஸ்துவின் எல்லா மேன்மைகளின் பொருட்டு நிம்மதியான மரண நேரத்தை அளித்தருளுமாறும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் விடுதலை அடையுமாறும் வேண்டுகிறேன். இந்த ஜெபத்தை என் மரண நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் நான் புதுப்பிக்க விரும்புகிறேன். என் அருமை இயேசுவே, என் மன உறுதியை பலப்படுத்தும். ஆமேன்.